to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. ஆட்சி மாறுனா அப்படின்றத சொல்றீங்க. ஆட்சி மாற்றம் நடக்கும்ன்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? சார் எதுவுமே சாஸ்வதம் இல்லைங்க. மாறுதல் தான் மாறாத உலகத்துல. ஹிட்லருக்கே முடிவு வந்துச்சு. அதனால நீங்க மோடி வந்து முடிவு வராதுன்னு நினைக்காதீங்க. நிச்சயமா அந்த தேர்தல் வரும். அதிமுக வந்து தமிழ்நாட்டை காப்போம், தமிழ்நாட்டு உரிமைகளை காப்போன்ற முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா திமுக இந்தியாவை காப்போம் அப்படின்னு பறந்துபட்டு அதை சொல்றீங்கல்ல. வாக்காளர்கள் வந்து ஒரு தமிழ்நாடுன்னு தன்னை சுருக்கி பார்த்தா அதிமுகவுக்கு அட்வான்டேஜ் வராதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன உங்களுக்கு தமிழ்நாட்டு உரிமை உங்களுக்கு வேணுப்பா? தமிழ்நாட்டுல யாருக்கு என்ன உரிமை இல்ல? பரப்புரை களத்துல நாங்க கூட்டாட்சியை காப்பாற்றணும், அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்பை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்வது வந்து போய் சேருமா? இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில 3 வருஷத்துல ஒண்ணுமே செய்யல, உங்களுக்கு 1000 ரூபாய், அது போய் சேருமான்னு நினைக்கிறேன். இது யாருக்கான தேர்தல்? அதாவது என்னன்னு தெரியாம நீங்க என்ன சொல்றது, காலையில வந்து பிரேக்பாஸ்ட் இட்லி, அதுல போய் தயிர் சாத்து ஊறுகாய் நடுப்புற வச்சீங்கன்னா என்ன இருக்கும்? எடுக்குமா? இல்ல அதிமுக அப்படி ஒரு பரப்புரை வியூகத்தை தான் முன் வச்சு போயிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து திமுக பரப்புரை வியூகம் எல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு ஒரு அருவருப்பான அரசியல் தந்திரம். மோடியை நான் திட்ட மாட்டேன், பிஜேபியை நான் திட்ட மாட்டேன். நான் எதுக்கு சேர்க்கணும்? ஆனா நான் வந்து ஸ்டாலின் திட்டுவேன், திமுக திட்டுவேன். திட்டத்தை 2026 அங்கெல்லாம் திட்டணும். நீ நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு என்ன, எப்படி இந்த அரசியல் சாசனத்தை எப்படி காப்பாற்ற போற, இந்தியாவில் என்ன நடக்குது? அப்ப நீங்க உடனே சொல்லிட்டு போங்களேன், மோடி இருக்கலாம் தப்பு கிடையாது, எனக்கு பிரச்சனை ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். அதுல நீங்க ஒரு ஒரு அருவருப்பான ஒரு அரசியல் தந்திரம்னு சொல்றீங்க. ஆனா அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, பாஜக களத்திலே இல்ல, அவங்கள நாங்க ஏன் பேசணும், திமுக தான் இந்த டிராப்புக்கு எங்களை இழுக்குது, நாங்க பேச மாட்டோம், பொருட்படுத்தவே மாட்டோம்ன்றாங்களே. சார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் பாப்பா என்ன செய்யணும்னா, நீங்க விட்டுருங்க, மதவாதத்தை கடுமையாக எதிர்க்க முடியுமா? பில்கிஸ் பானு பேச முடியுமா? மணிப்பூர் பேச முடியுமா? சிஏஏ நாங்கள் தவறளித்து விட்டோம், மன்னிப்பு கோருறேன் சொல்லுங்களேன். இப்ப நடந்துகிட்டு இருக்க எல்லா மதவாத பண்புகளையும் நீங்க வந்து எதிர்க்கிறதுக்கு துணிஞ்சிட்டீங்களா? எங்கேயாச்சும் எதிர்த்துறீங்களா? இல்ல இந்த அரசாங்கம் அமைதியான சொல்ல விரும்பீங்களா? மோடி நெஞ்சார அவர் பொய் சொல்லக்கூடாது. மோடி தைரியம் இருக்குமானால் அரசியல் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய, இறையாண்மை பாதுகாக்கக்கூடிய, மதச்சார்பின்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல நபர் மோடி. எனவே மோடி எனக்கு வந்து போட்டி அல்ல, எனக்கு போட்டி ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்ல சொல்லுங்களேன். அவர் சொல்வது வந்து பாஜக கூட்டணியிலிருந்து வெளில வந்துட்டோம், அதனால சிறுபான்மை மக்கள் எல்லாம் எங்களுக்கு வாக்களிப்பாங்க. சார் நல்லா போட்டுட்டு அதெல்லாம் பிரச்சனை. நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நேரம் முன்வைக்கிறேன். இந்தியாவில் மதவாதம் இருக்கிறதா இல்ல? மணிப்பூரில், குஜராத்தில் பிபிசி சொன்னது, இதுல எல்லாத்திலுமே மதவாதம் இருக்கா இல்லையா? இல்லன்னு சொன்னா விட்டுருங்க, இல்லன்னா மோடியை வரவேற்றுங்க. அவர் சொல்றார் காங்கிரஸ் பாஜக 2 தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு செய்யல, அதனால தேசிய கட்சிகளே வேண்டாம் அப்படித்தானே சொல்றாரு. நாடாளுமன்ற தேர்தலில் எதுக்கு 2 தேசிய கட்சி உங்களுக்கு? ஒரே 26 நின்று வேண்டியதான், ஆஃப் பண்ணி வேண்டியதான் கேண்டட் எல்லாத்தையும். இடஒதுக்கீடு சம்பந்தமா பேசுறதுனால, பிரதமர்கிட்ட அந்த கேள்வியை வச்சதுனால திரு அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதமர் மோடியும் ஓபிசி, டாக்டர் ராமதாஸ் அவர்களும் ஓபிசி, நாங்க பேசி சாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டு வந்துருவோம், சமூக நீதியை கொண்டு வந்துருவோம், இடஒதுக்கீடை கொண்டு வந்துருவோம்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கப்படுது இல்ல? அவரை சொல்ல சொல்லுங்களேன். மோடியை சொல்லி நானும் ஓபிசி, சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான இல்ல, கண்டிப்பாக நடத்துவோம், 50% இடஒதுக்கீடு சீலிங் எடுத்துருவோம் சொல்ல சொல்லுங்களேன். எங்க சொல்ல வேண்டியவர் சொல்லாம நானும் அவர் ஒண்ணுதான் அவர்ல சொல்லணும். நீங்க இல்ல, அவர் ஓபிசி, அவருக்கு அந்த வழி தெரியாதுன்னு சொல்றீங்களா? மோடி ஓபிசி வகுப்பை சேர்ந்தவர் தான், அவருக்கு அந்த வழி இருக்கிறதுனாலே ஓபிசி வழியெல்லாம் தெரிஞ்சிருமா? அதிகாரம், பவர் இதெல்லாம் சொந்த சாதிக்க துரோகம் பண்ண வரலாறு நீங்க பார்த்ததே இல்லையா? எத்தனை சினிமா இருக்கு? முதல்ல ஓபிசின்னு நினைச்சிருந்தா பிஜேபி சேர்ந்து கூடாது, அவர் காங்கிரஸ்ல இருந்திருக்கணும், இல்லன்னா திமுக மெம்பர் ஆயிருக்கணும். பாஜக கட்சியே வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான கட்சின்றீங்களா? உறுதியா சார் மண்டல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த ஒரு இடத்துலயாவது பேக்வர்ட் கிளாஸ் நான் வந்து துணை நிற்கிறேன்னு சொல்ல சொல்லுங்க. விபி சிங் ஆட்சி போனது எதற்காக? மண்டல் கமிஷன் கொண்டு வந்ததுக்காக தான். அத்வானி அதுக்காக ரத யாத்திரை ஆரம்பிச்சது அதுக்காக தான். இல்லன்னு சொல்ல முடியுமா? நான் ஒண்ணு என்னைக்காவது ஒரு நாளைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கேள்வி நீதிமன்றத்தில் எழுகிற போதெல்லாம், அரசியல் தளத்தில் எழுகிற போதெல்லாம் பாஜக வெளிப்படையாக வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடிய சமூக நீதி இயக்கம் உங்களால் சொல்ல முடியுமா? 2 விமர்சனம். பாஜகவோடு இதே திமுகவும் கூட்டணியில இருந்ததுன்றது ஒன்று, பாமகவால பாஜகவுக்கு அழுத்தம் கொடுத்து சமூக நீதியை நிலைநாட்ட முடியுன்ற வாக்குறுதி 2. இது ரெண்டையும் தான். திமுக பிஜேபியோட கூட்டணியில் போனது வெறும் அழுத்தம் கொடுத்துட்டு வாயால வட சுட்டமா இல்ல எழுதி வாங்கிட்டு உள்ள போனோமா? இதுல கையெழுத்து போடு ராமர் கோயில் கட்டாத, 370
எடுக்கக்கூடாது, 370 எடுக்கக்கூடாது காஷ்மீருக்கு. காமன் பொது சிவில் சட்டம் வரக்கூடாது. கையெழுத்து போட்டு தானே போனோம். மக்களுக்கு முன்னால குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று புத்தகத்தை அச்சடிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அப்புறம் போனோம். இப்ப நண்பர் அன்புமணி ராமதாஸ் வந்து சொல்லுவாருன்னா இதெல்லாம் சொல்லட்டும். சாதிவாரி கணக்கு எடுப்பு தான் கையெழுத்து போட்டார் மோடி, சமூக நீதி கையெழுத்து போட்டார் மோடி, பிற்படுத்தப்பட்ட 50% சீலிங் எடுத்துட்டார் மோடி, அந்த 10% இடஒதுக்கீட்டுல எல்லாத்துக்கும் உண்டுன்னு சொல்லிட்டார் மோடி. கையெழுத்து வாங்க. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொண்டு அப்படி அழுத்தம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. சத்தியமா முடியாது. எப்படி முடியும் உங்களால? விளையாடுறீங்களா? அலைன்ஸே இருக்க முடியாது. அவரு இந்த மதவாதத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி பேசுவாரான்னு கேக்குறப்ப, இப்ப காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பார்த்துட்டு கூட இது முஸ்லீம் லீக் கட்சி செயல்பாடு மாதிரி இருக்கு. உங்க திமுக அணி எல்லாமே இந்த சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக இந்த மதவாதம்ன்றத வச்சுக்கிட்டு இருங்க. ஒரு காங்கிரஸ் அது ஒரு அரசியல் கட்சி, முஸ்லீம் லீக் ஒரு அரசியல் கட்சி. காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வந்து முஸ்லீம் லீக் ஸ்டாம்ப் வச்சிருக்குன்னு சொல்றதுங்கிறது ஒரு பிரைம் மினிஸ்டரோட தகுதிக்கும் உயரத்துக்கும் தகுந்ததா? அப்ப இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் வாழக்கூடாதவர்களா? எனக்கு ஒண்ணும் வாழக்கூடாதவர்களா கேக்குறேன். சிறுபான்மை மக்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுப்போம் என்பது அது மனிதாபிமானத்தை அடிப்படையிலையும் மனித மாண்புக்கு உரியதா இல்ல வந்து சிறுமையானதா? இல்ல வாக்குக்காக தாஜா பண்றாங்க அப்படின்றது. எதுக்காக தாஜா பண்ணணும்னு கேக்குறேன். இப்ப நீங்க எதுக்கு சிறுபான்மை மக்களை வந்து வெறுக்கிறீங்க? எதுக்காக வெறுக்கிறீங்கன்னு கேக்குறேன். பெரும்பான்மை மக்களை ஒன்று திரட்டுவதற்கு. சார், உங்களுக்கு வேணும்னா சாதியால பிரிச்சுக்குவீங்க, முஸ்லீமை காட்டி ஒன்னாக்குன்னு நினைப்பீங்க. நான் தான் கேட்கிறேன், இஸ்லாமியர்களை காட்டி ஒன்னாக்குன்னு நினைக்கிறீங்கல்ல? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இன்னொரு 70% கொடுக்கல. அவர்கள் 70% இந்த மண்ணில் இருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்கள் 70% இருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 18 கொடுக்குறீங்க. 25 ஆகிடுங்க, 95 ஆகிடுங்க. மீது 5% உயர் ஜாதி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உள்ளதை 5 கொடுத்துருங்க. இதை கொடுத்துட வேண்டியதானே? இதை கொடுத்துட்டா உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? திமுக கலைச்சு போடலாமே. திமுக கலைச்சு போடலான்ற 70% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்கள், 25% இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட மக்கள், மீதி 5% மக்கள் முன்னேறிய பிராமணர்கள் உள்ளிட்ட முன்னேறிய சாதி. சமூக நீதி வந்துருமே. சோ திமுகவுக்கான தேவையே இருக்காதுன்றீங்க. முதல்ல கொடுங்க. இதான் பெரியார் அதானே சொன்னாரு. எனக்கு என்னென்ன பெருமை, என்னென்ன வசதி, என்னென்ன நன்மை வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதே நன்மை, அதே வசதி, அதே பெருமை, அதே புகழ் மற்றவனுக்கும் போய் சேர வேண்டும் என்று எண்ணி அதற்காக உழைப்பதும் வாழ்வதும் தான் நாகரிகமான வாழ்க்கைன்னாரு. அந்த நாகரிகமான வாழ்க்கையை நோக்கி தான் நடந்துகிட்டு இருக்கோம். அண்ணா, பெரியார், கலைஞர், இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் சேர்ந்து அந்த நாகரிகமான வாழ்க்கை வரக்கூடாதுன்னு தடுக்கிறதான பிஜேபி. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.